What is Memcached? Memcached அப்படின்றது ஒரு distributed memory object catching system. ஸோ இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா யாருக்கும் எதுவுமே புரியாது. ஸோ இப்போ ஆக்சுவலா அது என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா வந்து சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈவன் வந்துட்டு ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்கும்போது சில போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு லோட் ஆகும். பட் சில போஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இங்க என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா கேச்சிங் சிஸ்டம் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா நம்ம எல்லாரும் வந்துட்டு இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ற டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். பட் டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை கெட் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ல டிஸ்பிளே பண்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். மேபி ஒரு 1 செகண்ட் ஆர் 0.5 செகண்ட்ஸ் கூட டைம் எடுக்கலாம். பட் இதே இது ஒரு கேச்சிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது போஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு அதை நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த போஸ்டோட வீடியோ யூஆர் ஆர் இமேஜ் யூஆர் வந்துட்டு கேச்சிங் சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு யூசர் வந்துட்டு அதே வீடியோ பிளே பண்ணும்போது டேட்டா பேஸ்ல போயிட்டு அந்த யூஆர்ல ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கேச்சிங் சிஸ்டம்ல போயிட்டு அந்த யூஆர்ல ஃபெச் பண்ணி எடுக்கும். சப்போஸ் கேச்சிங் சிஸ்டம்ல இல்லை அப்படின்னா திருப்பி டேட்டா பேஸ்ல போய் ஃபெச் பண்ணி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இடையில ஒரு கேச்சிங் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால இன்னும் ஃபாஸ்டா வந்துட்டு டேட்டாவை யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதனால தான் டாப் கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக், கூகுள், நெட்ஃபிளிக்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களோட டேட்டாவை இன்னும் ஃபாஸ்டா கண்டென்ட்டை இன்னுமே ஈஸியரா அவங்களோட யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ இதுக்காக தான் மெம்கேச் சிஸ்டம் வந்துட்டு ஃபேஸ்புக் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றாங்க.